பஞ்சாபுக்கும் பெங்களூருக்கும் நடந்த பிளே ஆஃப் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போகணும்னு நினச்சா இவ்வளோ மோசமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. பஞ்சாப் ரொம்ப எதிர்பார்த்தேன், சரியான ஒரு மேட்சாக இருக்க போகுது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே அதான் எதிர்பார்த்துருப்பாங்க. சரி இந்த மேட்ச் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. எப்படி இவ்வளோ ஈஸியாக அவுட் ஆனாங்க அப்படின்னு நம்பவே முடியல. இந்த இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தான், இந்த ஐபிஎல் 2025 ஃபுல்லாகவே பஞ்சாப் இப்படி ஒரு மோசமான மேட்ச் ஆடவே இல்லை. ஒரு மேட்ச் ஆடினாங்க, அதையும் பார்த்தா வின் பண்ணிட்டாங்க கொல்கட்டா கூட. இது கொஞ்சம் புரியல. ரொம்ப கேஷுவலாக ஆட்டாங்களா இல்லை அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியல. பெரிய ஏமாற்றம். ஆனால் கண்டிப்பாக மீண்டு வருவாங்க. அடுத்து ஜிடி மும்பை கூட யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேலே பஞ்சாப் மேட்ச் வரும். பெரிய சினேசருக்கு இது ஏமாற்றமாக தான் இருக்கும். ஆனால் அடுத்து அதில் ஜெயிச்சு மறுபடியும் ஆர்சிபி கூட ஆடுவாங்கன்னு நம்புவோம். ஏன்னா பஞ்சாப்பும் ஆர்சிபியும் ஆடினா தான் அது ஒரு நல்ல ஃபைனலாக இருக்கும். 2 டீமுக்கு கப்பு இல்லை. அப்போ யார் ஜெயித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம்தான். மொத்தத்தில் இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம், எல்லாருக்குமே ஏமாற்றம். சரியான ஃபைட் இருக்கும்னு நினச்சேன், ஒன் சைடு போயிடுச்சு மேட்ச்.